நமக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு க்ஷேத்திர மகிமை இருக்கும் இல்லையா. திருவண்ணாமலையில் கிரிவலத்துக்கு அப்படிங்கும்போது முதல்ல யார் கிரிவலம் பண்ணான்னா உண்ணாமலை அம்மன் தான் பண்ண. பார்வதி தேவி தான் கௌதமர் ஆசிரமத்துக்கு வந்தான். உண்ணாமலை அம்மன். ஆமாம், காஞ்சிபுரத்துலேருந்து சுவாமி வந்து காஞ்சிபுரத்தில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறான் மாமரத்துக்கு கீழே. அந்த மாமரத்துக்கு கீழே பூஜை பண்ணும் போது அந்த நதியில் பிரவாகம் வருது. பிரவாகம்னா பெரிய நதி பிரவாகம் வருது. அந்த பிரவாகத்தில் அடிக்கக்கூடாதுன்னு சுவாமி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அவளுடைய ஆலிங்கனம் பண்ணதனுடைய ஸ்தனத்தினுடைய முத்திரை அந்த லிங்கத்தில் இன்றைக்கும் இருக்கான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அவர் வந்து அசரீரியாக என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இங்கே தரிசனம் கொடுக்க முடியாது, நீ திருவண்ணாமலைக்கு வான்னு சொல்லிடுறாரு. அவள் என்ன பண்ணுறா, அங்கேருந்து கிளம்பி வரும்போது தான் பச்சை பந்தல் அமைச்சு வாழைப்பந்தலில் பச்சையம்மனாக பூஜை பண்ணுறான். அந்த மண்ணில் வச்சு பூஜை பண்ணதுனால தான் அவர் பேர் மன்னார் சாமி. மண்ணிலே லிங்கம் வச்சு பூஜை பண்ணியிருப்பாள், மணல் லிங்கம். ஏன்னா அம்பாள் பெரும்பாலும் நிறைய இடத்துல மணல் லிங்கம் தான். அதுவும் மணல் லிங்கம். திருமால்பூர்னு ஒரு இடம் இருக்குது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில், அதுவும் மணல் லிங்கம், இதுவும் மணல் லிங்கம். ராமேஸ்வரமும் மூலவர் மணல் லிங்கம் தான். அந்த மாதிரி அம்பாள் பூஜை பண்ணது அந்த மணல் லிங்கம். அதை பூஜை பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அங்கேருந்து கிளம்பி வர வழியில் இங்கே தங்கி இங்கே வந்து தபஸ் காமாட்சியாக நிற்பாள். பச்சையம்மன் ஆகிறது வந்து பச்சையம்மனாக வந்துட்டா அதுக்கப்புறம் தபஸ் பண்ணுறா. தபஸ் காமாட்சி பார்த்துருக்குறீங்களா? துர்கை அம்மனுக்கும் ரெட்டக்காளி கோயிலுக்கும் நடுவில் இருந்தது. ஆமாம் ஆமாம், இவ்வளோ பேர் ஆமாம், காமாட்சி அம்மன் கோயில் கையில் சிவலிங்கத்தோட நெருப்பில் நின்று தபஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது மாங்காட்டு காமாட்சி வந்து ஊசி முனையில் கட்டை விரலில் ஊசி முனையில் நிற்பாள். அது ரொம்ப கொடூரமான தபஸ். அம்பாளுடைய தபஸ் வந்து அப்படி இப்படி தபஸ் இல்லை, இப்படி வீரமான அவள் தபஸுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாமெல்லாம் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. கௌதமர் ஆசிரமத்துக்கு வந்து கௌதமர் சொல்கிறார், அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் அம்பாள் வந்து இந்த கிரியை முதல்ல வலம் வரா. அப்படியே அவள் தீர்த்தம் ஏற்படுத்தி பூஜை பண்ண இடம் தான் உண்ணாமலை அம்மன் தீர்த்தம். அப்படியே கிரிவலம் வரா. கிரிவலம் சாதாரணமாக வரல, 11 அங்குலம் கையை மேலே இப்படி தூக்கின்னு நான் சோனாச்சலான்னு சொல்லிகிட்டே வரா. நம்ம மாதிரிலாம் பேசிகிட்டெல்லாம் போல அவள் வந்து அப்படி தபஸ் பண்ணியிருக்கான். இந்த மலையை வந்து எவ்வளோ புகழ்ந்தாலும் எவ்வளோ பேசினாலும் நாளோ நேரமும் பத்தாது. ஆனால் 60 கோடி வருஷம் இது மலைக்கு. ரீசெண்டாக ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருக்கான், 60 கோடி வருஷம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.